ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பாக ஓப்பன் ஆயிருந்தது. சர்ப்ரைசிங்லி 50,200 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஓப்பன் ஆயிருந்தது. நேற்று நம்ம கேப் ரேஞ்ச் மார்க்கெட் நேற்று ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரேஞ்சோட அப்பர் லெவல் வந்து 50,200 சொல்லியிருந்தோம். லோவர் லெவல் வந்து 49,500 சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ ஃபியூ டேஸாகவே மார்க்கெட் 49,500லேருந்து 50,200 ரேஞ்ச்குள்ளேயே இன் பிட்வீனாவோ இல்லை அப்பர் சைட்லேருந்து லோவர் சைட் ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுற மாதிரியே தான் மார்க்கெட் வந்து ஃபியூ டேஸாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10th எப்போ மார்க்கெட் வந்துட்டு 7th ஜூன் பிரேக் அவுட் கொடுத்துச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த அப்சைட் ரேஞ்சு 50,200, டவுன் சைட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 49,500. ஸோ ரேஞ்ச் பவுண்டாக ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து குட்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ நாள் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் வந்து டார்கெட் வந்து அப்சைடில் வந்துட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் சைடில் கொடுத்தாலும் அவ்வளோ பெரிய டார்கெட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டில் அப்சைட் பார்டர் டச் பண்ணிச்சு. அப்புறம் 11th டவுன் சைட் பார்டர், அப்புறம் 13th 12th வந்து அப்சைட் பார்டர், திரும்ப இப்போ 13th வந்து அப்சைட் பார்டர்லேருந்து திரும்பவும் இதாயிருக்கு. பட் இன்னைக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங் ஷாக்னா, அப்சைட் பார்டரில் ஓப்பன் ஆன மார்க்கெட் கேப் அப்போ தான் ஓப்பன் ஆயிருந்தது. பையர்ஸ்க்கு ஃபேவராக தான் இருந்தது. பட் ஸ்டில் பையர்ஸ் வந்து இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணாமல் இந்த இடத்துல பையிங் போயிருக்கலாம் ஈஸியா. பட் ஆனா வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு அகைன் ஒரு கரெக்ஷன் குடுத்து க்ளோசிங் பிரைஸ் கிட்ட வந்து அப்படியே வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்காங்க. டோட்டலா சைட்வேஸ்ல அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இது ஏன் அப்படின்றது வந்துட்டு ஒரு கன்ஃபியூசிங்கான சினாரியோவா தான் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்விங்ஸ் வந்துட்டு ஹையர் அண்ட் ஹையர்ல தான் இருக்கு. லாஸ்ட் ஸ்விங் இது. அதுக்கு நேரா தான் இன்னைக்கு கீழ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ பையிங் ஸ்விங் கொஞ்சம் வீக் ஆயிட்டு தான் இருக்குன்னு நாம சொல்லலாம். ஸோ இப்போ அதுக்கு நாளைக்கான அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பிக்சர் ஆஃப் மார்க்கெட் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளோசிங் பிரைஸ் மார்க் பண்ணலாம். க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 49,846ல இருக்கு. ஸோ எப்பவும் போல வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 846 க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 49,846ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி இஸ் ஈக்குவல் டு 49,846. ஓகேங்களா? ஸோ லோவர் சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் க்ளோசிங் ப்ரீவியஸ் டே லோவாக இருக்கு. அப்பர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ரீவியஸ் டே ஹையாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பேசினது தான். ரேஞ்ச் பவுண்டாவே தான் மார்க்கெட் ஸ்டில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் பிலோ சிபிஆர். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ வந்து இருக்கு. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு ஒன் டேல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு இன்சைடட் ரெட் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லாஸ்ட் ஸ்விங் இருக்கீங்களா 49,780, அதுக்கப்புறம் வந்துட்டு 49,700 இந்த ரெண்டு ஸ்விங்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அக்ரெசிவாக கண்டிப்பாக செல்லிங் சைடு இந்த ரேஞ்ச் டவுன் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லாமல் பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிட்டு திரும்ப ரேஞ்ச்குள்ளேயே வந்துருச்சுன்னா மறுபடியும் மேபி ரேஞ்ச் பவுண்டாவே மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகைன் கேப் அப் ஆகுது இந்த ரேஞ்ச்க்கு மேலே அப்படின்னா அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது கேப் அப் ஆகுது அப்படின்னா திரும்ப ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 50,200 பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமே நீங்கள் சஸ்டைனிங் பையிங் ட்ரேட் வந்து ஆஃப் பண்ணுங்க. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்விங்க்கு நேராக வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு இப்போ. அதுவும் அந்த லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? கிளியராக வந்து உங்களுக்கு பிக்சர் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கேண்டில் இந்த ஸ்விங்குக்கு நேராக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 846ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? 846ல வந்து இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு இந்த ஸ்விங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ்க்கு ரெண்டு ரெண்டு பிவட்ஸ் இருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் ஒன்று, ப்ரீவியஸ் டே லோ ஒன்று, ரெண்டு பிவட் இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ரெண்டு பிவட்டையும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த ஸ்விங் பிரேக் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் செல்லிங் மொமெண்டம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இதை தாண்டி வெரி பிக் கேப் அப் ஆர் வெரி பிக் கேப் டவுன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தா ட்ரேட் பண்ணணும். ஸோ சிம்பிளா நீங்க வந்து மார்க்கெட்
ஸோ இப்போ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சிம்பிளா அனாலிசிஸ வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுற மார்க்கெட் லாஸ்ட் ஸ்விங்க ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்டின்னா, நீங்க வந்துட்டு பையிங் ட்ரேட்க்கு ஆப் பண்ணலாம். பட் ரெஸ்பெக்ட் பண்ணல அப்டின்னா, நீங்க வந்து செல்லிங் சைட் தான் பார்க்கணும் அக்ரெசிவா. செல்லிங் பிரேக் டவுன் ஆகும்போது கொஞ்சம் ட்ரேட் அக்ரெசிவா இருக்கும். அப் சைட பொறுத்தவரைக்கும் 50,200க்கு மேல சஸ்டெயின் ஆனா தான் பையிங் வந்து அக்ரெசிவா இருக்கும். ஏன் அப்டின்னா, மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப 50,200 வந்து ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கெல்லாம் அழகா கேப் அப் ஆச்சு. பட் மார்க்கெட் வந்து பையர்ஸ் அத வந்து அப் சைட்ல கொண்டு போக இல்ல. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஸ்விங் தான் நீங்க வந்து மேஜரா நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் அனாலிசிஸ் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மோடி நோ vlogல பார்க்கலாம். தேங்க் யூ.